சுண்டைக்கால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் அது கசக்கறனால நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கசப்பே தெரியாத அளவுக்கு ஒரு சூப்பர் ஈஸியான ரெசிபி செய்யலாமா? சுண்டைக்காய் மோர். சுண்டைக்காவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கொத்துலேருந்து ஆஞ்சு எடுத்து இடிக்கல் பயன்படுத்தி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அந்த தட்டின சுண்டைக்காவை மோரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே ஊற விட்டுறணும். அது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குது. 2 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா நல்லா ஊறிட்டுருக்கும். அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி, சுவைக்கு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட சீரகம் போட்டு அரைக்கணும். நான் மறந்துட்டு இப்போ மறுபடியும் சேர்த்துக்கிறேன். அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். சுண்டைக்காய் மோர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கு வேணாலும் கொடுத்து பாருங்களேன். அதில் கசப்பு தன்மை தெரியாதனால அவங்களும் விரும்பி குடிப்பாங்க. வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி சுண்டைக்காய் மோர் குடிச்சு பாருங்களேன். உடம்புக்கு அவ்வளோ நன்மைகளை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.